ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி கோவக்காய் ஃபிங்கர் ஃப்ரைஸ். இதை நான் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். இந்த ரெசிபிக்கு 200 கிராம் கோவக்காய் எடுத்திருக்கேன். கோவக்காவோட எட்ஜஸை கட் பண்ணிட்டு அதை ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வெட்டி வச்ச கோவக்காவை ஒரு குக்கரில் ஆட் பண்ணி அது கூடவே 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து வேக வைங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு கோவக்காயை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. வேக வச்ச கோவக்காயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 பவுடர், இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து லாஸ்ட்டாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாமே நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸுக்கு ஊற வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சூடானதும் ஊற வச்ச கோவக்காயை சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 7 மினிட்ஸுக்கு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான கிறிஸ்பியான கோவக்காய் ஃபிங்கர் ஃப்ரைஸ் ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.